2023ஆம் ஆண்டு IPL தொடரை சட்டவிரோதமாக ஃபேர் பிளே செயலியில் ஒளிபரப்பிய விவகாரத்தில் நடிகை தமன்னா நேரில் ஆஜராக உத்தரவிட்டு மும்பை சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். இந்த வழக்கில் தமன்னா மீதான குற்றச்சாட்டு என்ன? பாகுபலி, ஜெயிலர், அரண்மனை போன்ற படங்களில் நடித்து புகழ்பெற்ற நடிகை தமன்னா தற்போது விளம்பரம் ஒன்றில் நடித்ததற்காக சிக்கலில் சிக்கியிருக்கிறார். மும்பை சைபர் கிரைம் போலீசார் நடிகை தமன்னாவை விசாரணைக்கு அழைக்க காரணம் என்ன? IPL T20 போட்டிகளுக்கு உலகளவில் ரசிகர்கள் இருப்பதால் அதன் டிஜிட்டல் மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பு உரிமையை கைப்பற்ற பல்வேறு நிறுவனங்களுக்கிடையே கடும் போட்டி நடக்கும். அந்த வகையில் கடந்த 2023ஆம் ஆண்டு IPL டிஜிட்டல் ஒளிபரப்பு உரிமையை வியாக்காம் நிறுவனம் பல கோடி ரூபாய் கொடுத்து வாங்கியது. வியாக்காம் நிறுவனம் ஜியோ சினிமா OTTயில் கடந்த 2 ஆண்டுகளாக இலவசமாக IPL போட்டிகளை ஒளிபரப்பி வருகிறது. இந்த நிலையில் கடந்த ஆண்டு ஃபேர் பிளே என்கின்ற சூதாட்ட செயலியில் IPL போட்டிகள் நேரலையாக ஒளிபரப்பப்பட்டன. தங்களின் அனுமதி பெறாமல் சட்டவிரோதமாக ஃபேர் பிளே செயலியில் IPL போட்டிகள் ஒளிபரப்பாவதை அறிந்த வியாக்காம் நிறுவனம் சம்பந்தப்பட்ட செயலி மீது வழக்கு தொடர்ந்தது. இதனால் தங்கள் நிறுவனத்திற்கு கோடிக்கணக்கான ரூபாய் நஷ்டம் ஏற்பட்டதாக கூறி வியாக்காம் நிறுவனம் மும்பை சைபர் கிரைம் போலீசாரிடமும் புகார் அளித்தது. புகாரின் பேரில் விசாரித்து வந்த சைபர் கிரைம் போலீசார் ஃபேர் பிளே செயலியை விளம்பரப்படுத்திய பிரபலங்களையும் விசாரணை வளையத்தில் கொண்டு வந்துள்ளனர். அந்த வகையில் ஃபேர் பிளே செயலியை விளம்பரப்படுத்திய நடிகை தமன்னாவுக்கு சைபர் கிரைம் போலீசார் சம்மன் அனுப்பியுள்ளனர். தமன்னா ஏப்ரல் 29ஆம் தேதி நேரில் ஆஜராக வேண்டும் என அந்த சம்மனில் குறிப்பிடப்பட்டுள்ளது. முன்னதாக அந்த செயலியின் விளம்பரத்தில் நடித்த நடிகர் சஞ்சய் தத்திற்கும் கடந்த வாரம் சம்மன் அனுப்பப்பட்டது. அவரை ஏப்ரல் 23ஆம் தேதி ஆஜராகுமாறு கூறியிருந்தனர். ஆனால் அவர் விசாரணைக்கு ஆஜராகவில்லை. தான் இந்தியாவில் இல்லாத காரணத்தால் தன்னால் ஆஜராக முடியவில்லை என்றும் அதற்கு பதிலாக தனது பதிலை பதிவு செய்ய மற்றொரு தேதியை ஒதுக்குமாறும் சஞ்சய் தத் கேட்டுக்கொண்டார். இந்த நிலையில் நடிகை தமன்னாவுக்கு தற்போது சம்மன் அனுப்பப்பட்டுள்ளதால் அவர் ஆஜராவாரா மாட்டாரா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும்.